ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் சுரக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுரக்காவை நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் தோலை சீவிக்கலாம். பீலரை வச்சு இந்த மாதிரி மேல் தோலை பொறுமையாக சீவி எடுத்துக்கோங்க. பீலர் இல்லைன்னா கத்தியில் கூட சீவிக்கலாம். ஃபுல்லாக சீவியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரெண்டாக கட் பண்ணி கார்னர்ஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற இந்த விதையை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போது கட் பண்ணிக்கலாம். இதை நீள்வாக்கா 4 துண்டாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு பொடி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணியாச்சு. இந்த அளவுகளில் கட் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரி இருக்கணும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப வதங்கணுன்ட்டு இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணுன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. சுரக்காயில் வந்து ரொம்ப உப்பு போட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிரும், பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதுலேயே காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம இதை தட்டு போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். நடுவில் நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லை பாருங்கள். இப்போ இதில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.